வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் உடைய ப்ரிடிக்ஷன். நாட் ஓன்லி ப்ரிடிக்ஷன், மார்க்கெட்டில் எப்படி நடந்துருக்கு ஆஸ் பர் சார்ட் படி இப்போ என்ன கண்டிஷன் சொல்லி பார்க்க போகிறோம். நேற்றே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் நிஃப்டியை பற்றி. பட் ஈவன் அதோட டாப் ஆஃப் திங்ஸ் கண்டினியூஸ் பேஸில் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு வந்து ஏற்கனவே உங்களுக்கு நேற்றே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது வந்து நிஃப்டியுடைய இண்டெக்ஸ். இந்த உடைய ட்ரெண்டிங் சேனல் வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்டிங் சேனல் படி இந்த ட்ரெண்டிங்குடைய சேனலில் ஏற்கனவே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு? நம்மளுக்கு வந்து 13th மார்ச்சே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பிரேக் அவுட் ஆகி மேலே சேனலுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ கீழே இதே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த நிஃப்டியை பொறுத்தளவு வந்து எங்கே வந்து நிற்கும், எங்கே வந்து யூட்டன் போடும் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் சார்ட் படி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து 21,500 அந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்துட்டு ஓகேங்களா ஸ்டேபிளாக இருந்தால் அங்கேருந்து யூட்டன் போகிற பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் திரும்பி அதையும் உடச்சிச்சுன்னா செகண்ட் லெவல் வந்து 22,100 அந்த சேனல் தான் கடைசியில் கரெக்ஷன் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த 21,100 நீங்கள் வந்தால் கூட நிஃப்டி இண்டெக்ஸு திரும்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு டைரெக்டாக மேலே ஹை லெவல் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வர்றது எல்லாமே ஒரு கரெக்ஷன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வர்றது எல்லாமே கரெக்ஷன், ட்ரெண்டு மாறல. ஓகேங்களா? ஸோ அன்டில் அன்லெஸ் இந்த 21,100 உடைக்காத வரைக்கும் ட்ரெண்டு மாறாது. இதையும் உடைச்சி கீழே வரும்போது தான் ட்ரெண்டு நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டாக மாறக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று பேசும்போது வந்து 21,817 க்ளோசிங் வச்சுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா 21,839 வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று லோயஸ்ட் வந்து 21,793, இன்றைக்கி வந்து 21,710க்கு போயிருக்கு. சரி, ஓகே, அது நோ ப்ராப்ளம் அட். பட் ஈவன் தான் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக போக போக நம்ம டெய்லி இது அப்டேட் கொடுப்போம். ஸோ இதுதான் இன்றைக்குடைய அப்டேட்டு ஃபார் நிஃப்டி. அகெயின் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பொறுத்தளவு வந்து யாரானா நீங்கள் குரூசியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா போன மாதம், அதாவது வந்து இன்னும் போன மாதம் கான்ட்ராக்டில் வந்து 45,661 இருந்தது. அதுக்கடுத்து மார்ச் மாதம் ஓப்பன் பண்ணோடனே பீக்கில் வந்து பிச்சுட்டு போச்சு மார்க்கெட். வந்து இது பிச்சுட்டு போகிறது எல்லாமே வந்து எங்கே போய் சப்போர்ட் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா திரும்பி சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை இது உடைக்கவே முடியல. இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வந்து அகெயின் இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 12th அக்டோபர் வந்து ஒரு ஹை வந்திருக்கு. அகெயின் வந்து 17th ஜனவரி வந்து ஒரு ஹை, திரும்பி வந்து இங்கே ஒரு ஹை, திரும்பி வந்து இங்கே ஒரு ஹை. இந்த ஹையை உடச்சி மேலே போயிருக்கு டெய்லி கேண்டில். பட் அதனால் மேலே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மேலே போய் க்ளோஸ் பண்ண முடியல. அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி கீழே தான் வந்திருக்கு. இப்படி எதாவது வந்து நம்ம வந்து டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, அது மேலே தான் போகணும்னு சொல்லி தயவுசெய்து எடுக்கக்கூடாது. எப்பவுமே இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி மேலே போகும்போது வந்து we can go for the வீக்லி சார்ட்டு நம்ம செக் பண்ணணும். நம்மளுக்கு வந்து வீக்லி சார்ட்டில் செக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது என்ன டேட்டு 6th மார்ச் அந்த ஈவினிங், அதாவது 6th மார்ச் வெட்னஸ்டே 7th and 8th வந்து எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு வீக்லின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் யூ வில் கம் டு நோ தட். ஓகே, இது வந்து 4th மார்ச். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து 4th மார்ச் வந்து இந்த ட்ரெண்ட் எண் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அட்வான்டேஜ் என்னென்னா, நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், ஆனால் ஆக்சுவலாக அந்த ட்ரெண்ட் எண் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பட் நிறைய பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இது உடச்சி மேலே க்ளோஸ் பண்ணும்போது தான் நீங்கள் எடுத்துருக்கணும் என்ட்ரி. அன்டில் அன்லெஸ் இந்த என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது. அப்படி யாராவது எடுத்தனா அது வந்து ஃபால்ஸ் என்ட்ரியாக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக புக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வீக்லியுடைய சார்ட். இந்த வீக்லி சார்ட்லேயும் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகும்போது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. அகெயின் வந்து இப்போ டெய்லி கேண்டில் போயிடலாம். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்தது.
இது பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி கேனில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டை உடைச்சிட்டு டச் பண்ணிவிட்டு திரும்பி இட்லாம் கீழே வந்துட்டுருக்கு. இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்னி வரைக்கும் ட்ரெண்ட் லைன் உடைக்கலை. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வந்து டச் ஆகிருக்கும், இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் உடைக்கலை. சப்போஸ் இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட் லெவல் இருக்கும் 44,616. ஃபஸ்ட்டு கீழே உங்களோட டவுன் ட்ரெண்ட் சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 43,211 இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டில் என்ன உடைக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலாக மேக் பண்ணலாம். இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய கரெக்ஷன் வரக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ நம்ம டெய்லி அதை அப்டேட் கொடுக்கலாம். இங்கே யாராவது வந்து பார்த்துட்டு இங்கேயே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையஸ்ட் வந்து 48,162. இதை வந்து 48,162 உங்களுடைய ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்நேரம் யுவர் புக்கிங் த குட் ப்ராஃபிட். யாரானா அந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணியிருந்து ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி யாரான பண்ணியிருந்தீங்களோ யூ ஆர் மேக்கிங் த குட் ப்ராஃபிட் இந்த மார்க்கெட்டில் வந்து. அதனால தான் நிறையா டெக்னிக்லையும் பண்ண நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குன்னு பண்ணுறது. ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வந்து நம்ம டெய்லி வந்து அப்டேட் கொடுப்போம் டில் நம்மளோட வியூஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.